இந்தியாவில் எத்தனை பேர் கிரிக்கெட்டை வந்து ஒரு நாட்டுப்பற்றோட பார்க்குறாங்க, ஆனால் அதை விளையாடுறவங்க வந்து அதே நாட்டுப்பற்றோட தான் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விராட் கோலி லண்டனில் வீடு வாங்கி செட்டில் ஆக போறாரு. அவருக்கு மொத்த சொத்து மதிப்பே வந்து 1000 கோடிக்கு மேலே. இதுக்கு யார் காரணம்? விஜய் மல்லையாவுக்கும் விராட் கோலிக்கும் என்ன வித்தியாசம்? அவரு ஏமாத்திட்டு அங்கே லண்டனில் போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் விளையாட்டை வச்சு பணம் நல்லா சம்பாதிச்சு லண்டனில் போய் செட்டில் ஆக போறாரு. ஆனால் மக்களுக்கு இதில் ஏதாவது பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிரிக்கெட்டை பார்த்து நேரம் வீணானது தான் மிச்சம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாட போறாங்க. வெற்றி பெற்றாலும் தோத்தாலும் அவங்களுக்கு காசு. வெற்றி பெற்றா டீமுக்கு 20 கோடி, தோத்தாங்கன்னா டீமுக்கு 10 கோடி. அப்புறம் ஒரு ஒன் டே ஃபார்மேட் விளையாண்டா 8 லட்சம் ஒரு பிளேயர். இதுல நட்டம் யாருக்குமே அவங்களுக்கு இல்ல. இந்த முழு நாளுமே டிவி முன்னாடியே உட்கார்ந்துருக்கிற மக்களுக்கு தான் நட்டம். ஒரு சண்டே வேஸ்ட். எப்படி இவ்வளவு காசு புழங்குதுங்க? அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பிசிசிஐன்னு ஒரு ஆர்கனைசேஷன், இந்தியாவில் கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ற பாடி அதுதான். ஒரு 5 வருஷத்துக்கு 40,000 கோடி அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொல்றாங்க. மெயினா இந்த கிரிக்கெட் மீடியா ரைட்ஸ், இன்னொன்று டீம் ஸ்பான்சர்ஷிப், அப்புறம் அந்த ஸ்டேடியத்தில் வர்ற டிக்கெட் சேல்ஸ்னால வர்ற பணம். இந்தியா வந்து ஒரு மார்க்கெட்டை தான் பார்க்குறாங்க நிறைய நிறுவனங்கள். அதில் பிசிசிஐயும் ஒரு நிறுவனம் தான். இப்போ நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் இந்தியாவில் வந்து மக்களுக்கு வாங்கும் திறன் இருக்கும்னு சொல்லி தான். இப்போ பிசிசியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 130 கோடியில் பாதிக்கு பாதியாவது டிவி முன்னாடி உட்காந்து கிரிக்கெட் பார்ப்பாங்க. இப்போ செல்ஃபோன் வேறு வந்துருச்சு, இன்னும் ஈஸியாக போச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிரிக் இன்ஃபோன் ஒரு வெப்சைட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியிருப்பாங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம். இப்போ வந்து மொபைல்லேயே ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டே போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிலையன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிரிக்கெட் பேக்னு ஏதோ இன்டர்நெட் தராங்க. இந்த கிரிக்கெட் டீம் ஸ்பான்சர் பண்ணுறவங்களாம் இந்த பேடிஎம், பைஜூஸ், ட்ரீம் 11, இதில் பேடிஎம்மும் பைஜூஸும் காணாமே போயிட்டாங்க. அவங்க ஃபீல்ட்லே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ ட்ரீம் 11 வந்து அதே ஒரு சூதாட்டம் தான் சொல்றாங்க. அதை கிரிக்கெட்டர்ஸ் வேற விளம்பரப்படுத்துறாங்க. அந்த கடைசியில் வரும், இது வந்து சூதாட்டம், இது வந்து பண இழப்பீடு இருக்கும், இது அடிமைப்படுத்தும் உங்களை. கர்நாடகா வந்து இதனாலேயே அந்த ஆன்லைன் கேமிங்கை பேன் பண்ணாங்க. ஆனால் ஹைகோர்ட்டில் போய் அவங்க வந்து அந்த ஆன்லைன் பேனை வந்து நீக்கிட்டாங்க. இது நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம யோசிக்கணும். இப்போ பிசிசிஐக்கு இவ்வளோ பணம் இருக்குது. இப்போ அதிலிருந்து ஒரு 38 யூனிட்ஸ் இருக்குது ஸ்டேட் லெவலில். அவங்களுக்குலாம் ஃபண்ட்ஸ் ஒதுக்குறாங்க. அப்புறம் பிளேயர்ஸ்க்கு வந்து ரீடைனர்ஷிப் ஃபீஸ்னு கொடுக்குறாங்க. ஒரு A+A பி அப்படின்னு கேட்டகரி பிரிச்சுக்கிறாங்க. A+ல உள்ள பிளேயர்ஸ்க்குலாம் 7 கோடி வருஷத்துக்கு, ஏல உள்ளவங்களுக்குலாம் 5 கோடி. இது இல்லாத ஒரு மேட்சும் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தனியாக பணம். இப்போ டெஸ்ட் மேட்ச் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு மேட்சுக்கு 45 லட்சம். அப்போ ஒரு 10 மேட்ச் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு 4.5 கோடி அதில் வரும். அதே ஒரு ஒன் டே ஃபார்மேட்னா 8 லட்சம், ஒரு IPLனா 4 லட்சம். இந்த மாதிரி பணம் 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 தான். இங்கே பிளேயர்ஸ் யாருமே அவங்க நாட்டுப்பற்றுக்காக வந்து விளையாடல, அங்கே போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு வேலை, அவங்களுக்கு ஒரு தொழில். ஆனால் மக்கள் தான் அதை வந்து அது ஒரு நாட்டுப்பற்று அப்படின்னு ரொம்ப அவங்களோட எமோஷன்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணி தோத்தா ரொம்ப தோண்டு போகிறது, ஜெயித்தா ஏதோ நம்ம வாழ்வாதாரமே யாரோ பார்த்துக்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறது. இப்போ பிளேயர்ஸ்க்கு எல்லாமே சம்பளம் வருது, அந்த சம்பளத்தை வச்சுட்டு போதும்னு நினைக்கிறாங்க, போய் விளம்பரம் கொடுக்கறது. இப்போ பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு போய் சொல்றது, அப்புறம் இந்த சென்ட்டுக்கெல்லாம் விளம்பரம் வர்றது. இதெல்லாம் மக்களை எவ்வளோ ஏமாத்து. ஆராய்ச்சி என்ன சொல்லுதுங்கன்னா, இந்தியாவில் மட்டும்தான் அந்த ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லி அதில் வந்து அதிகமாக சுகர் கலந்து சின்ன குழந்தைங்களை வந்து அது அடிக்ஷன் கொண்டு வராங்க. சின்ன குழந்தைங்க பசங்க வந்து ஈஸியாக சுகருக்கு அடிக்ட் ஆவாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க உலகத்தில் மற்ற இடத்துலையும் இந்தியாலையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அடிக்ஷன் தான். அதிக சுகர் லெவல் இருக்கு, ஒபேசிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர்லேயே ஒரு பெரிய குளறுபடி இருக்குது. உண்மையாவே டேலண்ட் உள்ளவங்கலாம் இந்த கிரிக்கெட்டில் செலக்ட் ஆகி போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே நெட்வொர்க் தான். இப்போ தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துக்கங்க, தினேஷ் கார்த்திக் போயிருக்காங்க, அஸ்வின் போயிருக்காங்க. அஸ்வின் அவங்க அப்பா வந்து ஏற்கனவே ஒரு A டிவிஷன் பிளேயர், தினேஷ் கார்த்திக் அவங்க அப்பா ஒரு A டிவிஷன் டீமே வச்சிருந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து உள்ள அப்படியே புகுந்துட்டாங்க. நம்ம நடராஜன் அவர்கள் மட்டும்தான் ஏதோ விளையாண்டு இருந்திருக்காரு, யாரோ காரை நிறுத்திருக்காங்க, ஏதோ செலக்டர். அப்போ என்னடா நல்லா பையன் பவுலிங் போறானே அப்படின்னு சொல்லி அவனை ஷூ கூட போட்டு விளையாண்டதில்லை. உடனே அவருக்கு போய் ட்ரைனிங் கொடுத்து அவர் கொஞ்சம் நல்லா பிரகாசித்து, அதுவும் அவரை ரொம்ப நாள் நீட்டிக்க வைக்கல பாருங்க. இதே பல கோடியாக சம்பளம் வாங்குற இவங்கெல்லாம் ஏதாவது நல்லது பண்றாங்களா மக்களுக்கு? அல்லது அவங்க கேமுக்கு தான் ஏதாவது நல்லது பண்ணுறாங்களா? ஆனால் நடராஜன் அவர்கள் வந்து சேலம் அவங்க ஊரில் ஒரு கிரிக்கெட் அகாடமி வச்சு அவங்க பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவருக்கு இல்லாத வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் கோலி வந்து லண்டனில் போய் செட்டில் ஆவார். அப்புறம் நம்ம தோனி வந்து இப்போ G2க்கு விளம்பரம் கொடுத்துட்டு இருப்பார். இப்போ ரஞ்சி டிராஃபி ஃபைனல்ஸ் வந்து கேரளா வெர்சஸ் விதர்பா. அந்த கேப்டன் பேர் நிறைய பேருக்கு தெரியுமா நம்மளுக்கு? ஏன் அவங்களுக்குலாம் இந்தியாவில் டீமில் விளையாடுறத
விளையாடுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் டீமில் விளையாடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க? இப்போ ஒழுங்காக விளையாடலன்னா நீங்கள் டீம் விட்டு எடுக்கணுமா இல்லையா? கிரிக்கெட் வந்து இப்போ சினிமா மாதிரி ஆகிப்போச்சு. சினிமா ஸ்டார்ஸ் ஒரு காலத்தில் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. இப்போ நேஷனல் டீமில் விளையாடுற கிரிக்கெட் பிளேயர்ஸ் பணக்காரங்களா இருக்காங்க. சாமானிய மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை. மும்மொழி கொள்கை அகேன்ஸ்டாக போராட்டம்லாம் பண்ணுறோம். ஆனால் உண்மையாலுமே போராட்டம் பண்ணது இந்த கிரிக்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக தான். தமிழர்கள்லாம் ஒரு நாள் நாங்கள் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டோம்னு முடிவு பண்ணுங்க. ஸ்கோர் பார்த்துக்கலாம், வின் பண்ணால் சந்தோஷப்பட்டுக்கலாம். உண்மையான டேலண்ட் வின் பண்ணணும். இந்த கிரிக்கெட்டையே வச்சுட்டு இருக்கனால நம்மளுக்கு என்னென்ன பாதகம் இருக்குது தெரியுங்களா? மற்ற கேம்ஸ் எல்லாமே வந்து யாருமே விளையாடுறது கிடையாது. அது வெளிச்சத்துக்கு வர மாட்டேங்குது. நிறைய மற்ற கேம்ஸ்க்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நம்ம டெவலப் பண்ணுறதை நிறுத்திட்டோம். எத்தனை பேஸ்கெட் பால் கோர்ட், உடன் கோர்ட் இருக்கு. ஹாக்கியில் எத்தனை டர்ஃப் கிரவுண்ட் இருக்கு. வாலிபால், டேபிள் டென்னிஸ், ஷட்டில், ஏகப்பட்ட கேம்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில், தாலுக் லெவலில், ஒரு கிராம லெவலில் கூட நம்ம ஒரு சின்ன கிரவுண்டை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி அதில் ஷெடியூல் பண்ணி இத்தனை சின்ன பசங்கள்லேருந்து விளையாடுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஏகப்பட்ட டேலண்ட் கிடக்கு. இப்போ மற்ற நாட்டிலெல்லாம் கேம்ஸே இல்லைங்களா அப்படின்னா இந்த அளவுக்கு பைத்தியமாக யாரும் இல்லை. ஃபுட்பாலுக்கு வியூவர்ஷிப் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு 2 hour கேம் தான். அது நீங்கள் வந்து விளையாண்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு உடலுக்கு நல்லது. கிரிக்கெட் அப்படியா? நான் படித்த பள்ளியில் வந்து ஒரு சிறந்த விளையாட்டு ஆசிரியர் பிபி தாசன் சார் அவர்கள். அவர் ஏன் கிரிக்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக அவர் என்கரேஜ் பண்ணாமல் இருக்காங்க? அப்போ இருந்தாலும் பசங்க விளையாண்டாங்க. ஏ டீம், பி டீம்னு ஃபார்ம் பண்ணி விளையாடலாம். இதே இந்தியன் கிரிக்கெட் தான் நம்மளுக்கு சோறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம என்கரேஜ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இது மாதிரி தான் லண்டனில் செட்டில் ஆகும். எங்கே நாட்டுப்பற்று இருக்குன்னு நம்ம உணர்ந்து ஒரு தெருவு க்ளீன் பண்ணால் கூட அது ஒரு சண்டேயில் நாட்டுப்பற்று தான். தனியால் நம்ம போய் க்ளீன் பண்ண முடியாது. எல்லாம் நம்மளே பார்ப்பாங்க. ஏதோ ஒரு குழு அமைச்சு நம்ம போய் க்ளீன் பண்ணலாம். அதனால் சண்டே வேஸ்ட் பண்ணிடாதீங்க.